மேடம் இது நல்லா இருக்கும் மேடம். இது எவ்வளவு? 500 ரூபாய் வரும் மேடம். அதை காட்டுங்க. இதை எடுத்துக்கிறீங்களா மேடம்? சக்தி, சாரி. நடந்து முடிந்த யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வில் தமிழகத்தில் இருந்து 122 பேர் தேர்வாகியுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த சக்தி என்பவர் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று தேர்வாகியுள்ளார். தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இன்டர்வியூக்கான அழைப்பு அனுப்பப்பட்டு வருவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சக்தி, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எங்க எல்லாரோட லட்சியத்தை நீ நிறைவேற்றிட்ட. இதுல நீ ஜெயிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. சக்தி, எவ்வளவு போராட்டங்களை மீறி நீ இந்த சாதனைய பண்ணிருக்க. அதுவும் நம்ம ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்க. உன்னை நான் மனசார வாழ்த்துற சக்தி. ஐயோ சக்திகா, நீ லட்சியத்தோட படிச்சு எதையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சுட்ட. என் அக்கா ஒரு ஐஏஎஸ்ல இனிமே நான் ஊரு ஃபுல்லா பெருமையா சொல்லுவேன். சக்தி, பிள்ளைங்க வசந்த இடத்துக்கு போறதுதான் பெத்த உங்களுக்கு பெருமை. நீ எனக்கு அந்த பெருமையை கொடுத்துட்டமா? உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விட உனக்கு நான் அம்மான்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை சக்தி. சத்தியமா அதுலதாம்மா எனக்கு பெருமை. சக்தி, நீ கலெக்டர் ஆயிட்டனா அம்மன் கோவில்ல அன்னதானம் கொடுக்கறதா நான் வேண்டிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் போய் அன்னதானம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? அக்கா, நாளைக்கு எனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கே. காம்படிஷன் முடிகிற வரைக்கும் கோச்சிங்கை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால என்னால வர முடியாதுக்கா. பரவாயில்ல துர்கா, நீ கோச்சிங்கை மிஸ் பண்ணாத. ரெகுலரா போய் பிராக்டிஸ் பண்ணாதான் காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும், கப்ப வாங்க முடியும். நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நாங்க கோயிலுக்கு போய்க்கிறோம். சரியா? தேங்க்ஸ்க்கா. வரேன்க்கா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாய் நீ. பாய்க்கா. மா, மெயில் அனுப்பியிருக்காங்கம்மா. மா, வர 20ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குமா? மெயில் பண்ணிருக்காங்க. உடனே நாங்க நம்பிடணுமா? நம்பிதான் ஆகணும். இந்த வீட்டை எனக்கு விற்கிறதுக்காக போட்டிருக்கிற சேல்ஸ் டீட் தான் இது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறீங்களா, இல்ல உங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? பூஜா பூஜா, அந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. பார், பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல இந்த மீனாட்சி எங்க போய் நிப்பா?
ஆத்துல நிப்பாளா இல்ல குளத்துல நிப்பாளா இல்ல பிளாட்ஃபார்ம்ல போய் நிப்பாளா? எங்க போகிறதுக்கு இடம் இருக்கு இவளுக்கு? இவ என் வீட்டை இடிச்சு தள்ளுறதுக்கு நோட்டீஸ் விட்டா. நான் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழியெல்லாம் வாங்க மாட்டேன். பாவம், இவ பிள்ளைங்களோட இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போகட்டும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இது ரங்கநாய்க்கு போட்ட பிச்சங்கிற நினைப்போட இந்த வீட்டுக்குள்ளேயே விறக்கட்டும். ஆ? இதை பாரு மீனாட்சி, இனிமே இந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஆ? கடைசி வரைக்கும் நான் கொடுத்த பிச்சைங்கிறத மட்டும் மறந்துடாத. ம்? பூஜா, வா போலாம். ரங்கநாயகி, இந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்க? என்னமோ விலைக்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட மாதிரி பேசுற.